அரபியில் ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தப்தீர் என்கிற ஒரு வார்த்தை. இஸ்ராஃப்ங்கிறது என்ன, தப்தீர்ங்கிறது என்ன, ரெண்டும் வீண் விரயத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தப்தீர்ங்கிற அந்த வார்த்தையையும் பயன்படுத்துவான், இஸ்ராஃப் என்கிற அந்த வார்த்தையையும் பயன்படுத்துவான். உதாரணமாக சூரா அல் இஸ்ரா, பனு இஸ்ராயில் என்ற ஒரு பேரும் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. 17வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 26வது வசனத்தில் தப்தீர்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வஆத்தீதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களுடைய பங்கை கொடுத்து விடுங்கள். ஒல் மிஸ்கீன வபன சபீல், இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஏழையர்களுக்கும் வபன சபீல் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய ஹக்கை தர்மத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வலா துபத்திர் தப்தீரா, இன்னும் நீங்கள் வீண் விரயமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறான். இந்த தப்தீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. மற்ற வசனங்களையெல்லாம் இஸ்ராஃப் என்கிற அந்த வசனம் தான் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. இந்த தப்தீருக்கும் இஸ்ராஃபுக்கும் என்ன வித்தியாசம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை, அத்தியாவசியமாக நம்ம பாவிக்கக்கூடிய விஷயங்களை அளவுக்கு மேலே செய்யும்போது அது இஸ்ராஃப். தேவையில்லாத விஷயங்களையும் பாவமான காரியங்களையும் நம்ம வீணாக செய்யும்போது அது தப்தீர் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபில் 31வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே உங்களுடைய அலங்காரங்களை எல்லா பள்ளிகளிலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அதாவது இதில் ஏன் இந்த வசனங்கள் வந்ததுன்றால், ஆரம்ப காலத்தில் கஅபத்துல்லாவை தவாப் செய்யும்போது நிர்வாணமாக தவாப் செய்வாங்க. நிர்வாணமாக தவாப் செய்யும்போது ஆண்கள் பகல்லையும் பெண்கள் இரவுலையும் செய்வாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அவங்க. என்ன காரணம்னா, இதுக்கு அல்லாஹ்வுடைய புனிதமான ஒரு இடம் இது. இந்த இடத்த தவாப் செய்யும்போது நம்முடைய உடம்பில் ஹராமான சம்பாத்தியங்கள் இருக்கக்கூடாது. நம்ம உடுத்துக்கிற உடுப்பில் ஹராம்கள் கலந்திருக்கலாம் இல்லையா, அப்படின்ற ஒரு மூடத்தனமான ஒரு சிந்தனையால் நிறுவனமாகவே செய்ய தொடங்கிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அப்படி இல்லை, தன்னை அலங்கரித்து நல்லா உடுத்துக்கிட்டு அவுரத்தை மறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், தவாப் செய்யணும், பள்ளிவாசல்களை நீங்கள் நல்லா உடுத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வசனம் சொல்லுது. ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், எல்லா பள்ளியிலையும் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தான். நல்ல அழகாக உடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, இருக்கிறத கொண்டு உடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, தொழுங்கிறாங்க. இதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரே உடுப்பு, ஒரு வேட்டி, பெரிய வேட்டியை எடுத்து இப்படி சுற்றி ஒரு தொங்கலை இந்த தோளில் பின்பக்கமாக எடுத்து, மற்ற துண்டை எடுத்து இடது பக்கமாக இருக்கிறத வலது பக்கமாக எடுத்து பிடரியில் அதை கட்டிக்கிட்டு ஒத்த துண்டோட பள்ளிவாசலில் தொழுகிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீத். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன ஒத்த உடுப்போட தொழுகிறீங்க, ஒரு உடுப்போட தொழுகிறீங்க அப்படின்னு. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எங்களுக்கிட்ட யாருக்கிட்ட 2 உடுப்பு இருந்துச்சு, ஒத்த உடுப்போட தான் தொழுதோம், அதை உங்களுக்கு காட்டணுங்கிறது தான் அப்படி தொழுதேன் என்று ஜாபிர் அலியை தான் சொல்கிறாங்க. அப்போ இல்லாத நேரத்தில், உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறத திருப்தியாக உடுத்துக்குவாங்க. அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய ஆடைகள் வறுமையின் காரணமாக, வசதி இல்லாதனால கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஒரு வேட்டி மட்டும்தான், அதை தான் மேலே தோலை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தொழுகையில் பெண்கள் பின்னுக்கு இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. இப்படி திரையெல்லாம் இல்லை, பெண்கள் பின்னால் தொழுவாங்க, ஆண்கள் முன்னால் தொழுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொல்லுவாங்க, சுஜூதில் இருந்து தக்பீருக்கு நான் நிலைக்கு அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னதுமே ஆண்களெல்லாம் எழுந்து நின்று தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் சுஜூதிலேருந்து தலையை கிளப்பணும் என்று பெண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, ஆண்களுடைய ஆடைகள் அவ்வளவு குறைவாக இருக்கும். அவங்க சுஜூதில் இருந்து எழும்பும்போது அவங்களுடைய அந்த சின்ன ஆடைகளால் அவங்களுடைய தொடைகள் தெரியும், அவுரத்து தெரியும். அதனால் அவங்க எழுந்து நின்று தன்னுடைய ஆடையை சரியாக்கும் வரைக்கும் பெண்கள் தலையை கிளப்பாதீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ஆடை இருந்துச்சு. அப்போ ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின்,
எல்லா பள்ளியிலையும் உங்களுடைய அலங்காரங்களை ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்க, அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் இருப்பதில் நல்ல உடுப்பை உடுத்துக்கிட்டு நம்ம தொழணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஓ குலு ஒஷரபு ஒலா துசிரிஃபு, நீங்கள் உண்ணுங்க பருகுங்க, ஆனால் வீண் விரயம் செய்யாதீங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்லலாம், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது சூரா அல் அராஃபினுடைய 31வது வசனம். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சூரா அன்ஆம் 141வது வசனத்திலேயும் வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்ங்கிறான். நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் தாலா வீண் விரயம் செய்கிறவர்களை நேசிக்க மாட்டான் அப்படி என்று அல்லாஹ் தாலா என்னறான் சொல்லி காட்டுறான். அப்போ வீண் விரயம்ங்கிறது நம்முடைய உணவில் குடிக்கிறதுல நீங்கள் நல்லா உண்ணுங்க பருகுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த வீண் விரயம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது, நமக்கு தேவையை விட நம்ம அதிகமாக சமைக்கிறதோ, அதிகமாக நம்ம ஆர்டர் பண்ணுறது. சிலர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுடைய கண் பசிக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு சாப்பிடே நான் போவோம், அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. அநியாயம் அது. அதை யாருக்காவது கொடுக்கலாம், அதை இன்னொருத்தர் வாங்கலாம். அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காசை கொடுத்தாலும் அந்த உணவு வீணாக போகுது. அப்போ வீண் விரயம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது எது குடிக்கிறதாக இருந்தாலும். இன்றைய காலகட்டங்களில் இஃப்தாருக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க, குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு இஃப்தார் செய்வாங்க. இப்போ ஒரு பெருமைக்காக அதை செய்கிறது. வரக்கூடியவங்களுக்கு இஃப்தாருக்கு தேவையான அளவுக்கு உணவுகளை கொடுத்து கஞ்சை வச்சு ஈச்சம்பழத்தை வச்சு ஒரு சாப்பாட்டை வச்சு இஃப்தார் செய்யணும். இப்போ என்னன்னா, நான் கொஞ்சம் வித்தியாசமாக விதமாக நிறைய பொருள் வைக்கணும், நிறைய பழங்கள் வைக்கணும் அப்படி என்று சொல்லி நான் ஒவ்வொருத்தருடைய நினப்பும் இருக்குது. இப்போ இந்த உணவை வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இஃப்தாருக்கு அப்படியே மட வைக்கிறது, ஒரு 4 வகையான பழங்கள், உரப்பு வகைகள், கஞ்சி, இப்படி நிறைய அப்படியே வச்சோன்னா அவங்க எது சாப்பிட்றது, 2 அப்படி எடுத்தோன்னா அவங்களுடைய வயிறு நிரம்பிடும். அப்படியே கூட்டி அள்ளி என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஒரு வீண் விரயம். அந்த பணத்தை நம்ம இன்னொரு ஏழை கொடுத்துடலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. கறியை வாங்கி கொடுக்கலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம், அவங்க வச்சிருந்து அதை சாப்பிடுவாங்க. அப்போ வீணாக அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ ஒரு புது கலாச்சாரம் என்னெல்லாம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கெட்டுக்கெதர்ங்கிற ஒரு ஒரு புதிய நோய் வந்துச்சு. ஒரு காலத்தில் நம்ம 98ல் ஓலவல் எடுத்த பெச்சு ஒன்று செய்கிறதுன்ற ஒரு 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 பைத்தியம் வந்துச்சு. இந்த ஸ்கூலில் படித்தவங்க திரும்ப ஸ்கூலில் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது, அதில் ஆண் பெண் கலப்பெல்லாம் வந்துச்சு. இது போய் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்ன, குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் சேர்த்து ஒரு விரிப்பை விரிச்சிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வகை பழக்கங்களை வெட்டி பழத்தை போட்டு வச்சுட்டு வளைச்சிருந்து சாப்பிட்றது. அதுக்கு என்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க. பழத்தை வச்சு வெட்டி போட்டுக்கிட்டு அதை சாப்பிட்றாங்க. எல்லா வகையான பழத்தையும் கொட்டுவாங்க. ஒரு படங்கள் ஒரு பெரிய விரிப்பில் ஒரு சுப்ராவில் எல்லா பழத்தையும் வெட்டி போடுவாங்க. அதில் புளிக்கிறது இனிக்கிறது எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டு அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றது நோக்கம் இல்லை. அவங்க ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் போடணும், அவ்வளோதான். அந்த பழங்களை எல்லாம் போட்டு ஒரு வீடியோ போடணும். ஆளுக்கு 2 துண்டு பழம் சாப்பிடுவாங்க, மிச்சம்லாம் வெட்டி பழம் விற்கிற விலைகளுக்கு அந்த காசை எவ்வளோ இந்த தர்மங்கள் செய்யலாம். மதரசாக்கள் பள்ளி வாசல்கள் எல்லாம் இன்றைக்கி நிர்வாகத்தை செஞ்சுட்டு போக முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்குது. மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மதரசாக்களை உஸ்தாதுமாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லை, நிர்வாகத்தை கொண்டு போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுகள். பள்ளி வாசல்களை கொண்டு வரத்துக்கு கெஞ்ச வேண்டி இருக்குது. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் கெஞ்சிரும், இந்த பள்ளி வாசலுக்காக நிர்வாக செலவுக்காக கொடுங்கண்டு. அதுக்கு ஒரு 1000 ரூபாவை போகிறதுக்கு மனசு வருதில்லை. பழங்களை வெட்டி போட்டு சும்மா படங்களை போட்டு தூக்கி வீசிட்டு இருக்கிறோம், வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படியான இந்த வீண் விரயங்களை செய்யக்கூடாது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. அது அடுத்ததுதான் சூரா அல் இஸ்ராவினுடைய வசனம். இந்த வசனம் 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஆத்திதல் குர்பா, குடும்பத்தின நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஹக்கஹு, அவங்களுடைய ஹக்குகளை என்ன செய்யுங்க, கொடுங்க. நம்மகிட்ட இருக்கிற வசதியில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு கொடுக்கறத கொடுங்க. ஒல் மிஸ்கீன வபன சபீல், ஏழை எளியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்க. இந்த வழிப்போக்கருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் எல்லாம்
வழிபோக அந்த பிரயாணத்தில் வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து இறங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய ரெடியாக வருவாங்க. நிறைய ஊரில் எல்லாம் ஹோட்டல் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த வழி இருக்குது, காசு இருக்குது. இப்போ நம்ம இந்த யாசகம் கேட்கக்கூடியவங்களை பார்த்தா பஸ்ஸுக்கு காசு தேவைன்னு யாசகம் கேட்குற ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஊருக்கு வந்தோம், காசு போச்சு, ஃபேஸ் போய்த்து ஏதாவது இருந்தால் கொடுங்களேன், பஸ்ஸுக்கு போகிற அளவுக்கு, நான் யாழ்ப்பாணம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்கக்கூடியது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. வழிபோக்கர்கள் வந்து அவங்களுடைய பணங்கள் வந்து என்ன செய்யும், கொள்ளையடிக்கப்பட்டுரும். அப்படியானவர்களுக்கு ஜக்காத்திலேயே கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. பிரயாணத்தில் வந்து ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நின்றவங்களுக்கு ஜக்காத்தில், ஏன்னா அவங்களுக்கு தொலை தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் இல்லை. ஊருக்கு அறிவிச்சு இப்படி திக்குமுடான்னா எல்லாம் போய்த்து எனக்கு ஏதாவது செய்யுங்கன்ற அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் வசதியானவராக இருந்தாலும் அவருடைய நிலை அப்படியான ஒரு நிலைங்கிறதுனால ஜக்காத்தை கூட கொடுக்கலாம். அப்போ தர்மத்திலையும் அந்த வழிபோக்கர்களுக்கு கொடுக்கறது இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஃபோனில் வந்து பே பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு கூட ஃபோனில் அனுப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி அப்படியான ஒரு தேவை குறைவாகத்தான் இருக்குது. அப்படி வந்தால் கூட ஃபோன் பண்ணி மச்சான் என்னுடைய அக்கௌண்ட்டு கொஞ்சம் ரீலோட் ஒன்று போட்டுடு, எனக்கு இது ஒரு அக்கௌண்ட்டு கொஞ்சம் போட்டுடு, நான் நிற்கிற இடத்துல காட்டிற்கு எடுத்துடுறேன் அப்படின்ட்டு ஏடிஎம் காட்டு, ஏடிஎம் மிஷினு, ஃபோன் இல்லை, இப்படி எல்லாம் இருக்குது. அப்படியும் இல்லாமல் நிற்கதியான ஒரு நிலையில் இருக்கிறது, ஏழையாக இருக்கிறவர்கிட்ட அந்த ஃபோன் வசதி இல்லை, படிப்பறிவு இல்லை, பேங்க் பேலன்ஸ் பேங்க் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியான ஒரு நிலையில் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த ஊர்வாசிகளுக்கு இருக்குது. அதை கொடுங்க. ஒலா துபதிர் தபதீரா, வீணாக செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷைத்தான், நிச்சயமாக அந்த வீணாக செலவு செய்கிறவர்கள், இந்த தபதீருங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறான். அதாவது தேவையில்லாத ஒன்றுக்கு போட்டு செலவழிக்கிறது, பாவத்துக்கு போட்டு செலவழிக்கிறது, இப்படி செலவு செய்கிறவங்க ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒகான ஷைத்தானுலி ரப்பிஹி கஃபூரா, இந்த ஷைத்தான் தன்னுடைய இரட்சகனை நிராகரித்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தபதீருங்கிறது இப்போ நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் கூடுதலாக செலவழித்தா இஸ்ராஃப், விளங்கிட்டா? இது தபதீருங்கிறது அடிப்படையில் அது தேவையே இல்லை, அதையே கொஞ்சம் வீணாக செய்கிறது. இப்போ இந்த பள்ளிவாசலில் நோன்பு வந்துட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூரைக்கெல்லாம் பல்பு போடுவாங்க, தேவையே இல்லாது, அது தபதீர். கூரைக்கு பல்பு போடுவாங்க, அலங்கார பந்தலே போட்டுருவாங்க. சும்மா தான் இருந்துச்சு பள்ளி, அதுக்கு முன்னே போட்ட வெளிச்சத்தில் பைக்கெல்லாம் மனுஷன் முட்டையும் இல்லை, குருட்டுத்தனமாக கொண்டை விளையும் இல்லை, நல்லா தான் வந்தான். இப்போ இந்த பள்ளி வாசலுக்கு என்ன செய்யணும்னா லைட்டு பந்தல் போட்டிருக்காங்க, கேட்டில் இருந்து பந்தல், கூரைக்கு பந்தல், அந்த டோமுக்கு பந்தல், எல்லாமே லைட். தூரத்துலேருந்து பார்த்தா பள்ளியே மினுங்கிக்கிட்டு இருக்குது. இது யார் பணம்? யாருடைய? பொதுமக்களுடைய பணம். பள்ளி தலைவர் சொந்த காசில் போகிறாரா? போட்டாலே அது வீண் விரயம் தான், தபதீர் தான். பள்ளி தலைவர் செஞ்சாலே அது வீணானது, தபதீர். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். எந்த குர்ஆனை பள்ளி வாசலில் மக்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்தணும் என்று நாம் வச்சிருக்கிறோமோ அந்த குர்ஆனில் பள்ளி வாசலில் செய்ய வேண்டியதை செய்யாமல் அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக பள்ளி அலங்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாத பல்பை போட்டு வைக்கிறது. அப்போ சில வீடுகளை என்ன செய்வாங்க, குடிபூர்றதுக்கு தேவையில்லாத ஒரு லைட்டை போட்டு வச்சுருக்காங்க. கூரையை 4 கூரையை கட்டி அந்த கூரைக்கு மேலே அங்கே டிசைனை 4 பேருக்கு காட்டணுமா, அவ்வளோதான். தேவையில்லாத கூரையெல்லாம் அடித்து அங்கே லைட்டை போட்டு கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்காங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த இடத்துல ஒருத்தர் போய் தூங்குறது இல்லை. அந்த ரோட்டில் போகிறவங்க திரும்பி பார்க்கும்போது தெரியணுமா, அப்படியே ஃபுல்லாக லைட்டு, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குமா பல்பு. இதெல்லாம் தபதீர், தேவையில்லாமல் இந்த ஃபங்க்ஷனுகளுக்கு செலவழிக்கிறது. இப்போ ஒரு ஹோலை புக் பண்ணி ஒரு ஒரு ஒலிமா கொடுக்குறோம், வீட்டில் இடம் போதாது, வீடுக்குள்ள சின்ன சின்ன வீடுகளை கட்டிக்கிறோம், கதிரை போட முடியாது. 5-10 பேருக்கு வீட்டில் சாப்பாடு எடுக்கலாம், 100 பேருக்கு 500 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு எடுக்க முடியாது. ஹோலை புக் பண்ணுறோம், சரி ஹோலை புக் பண்ணால் சாப்பாட்டை கொடுத்துட்டு போங்க. அதை போட்டு அலங்கரித்து அதில் ஒரு த்ரௌன்னு வச்சு அதில் என்ன சினோ கொட்டுற மாதிரி என்ன அதுக்கு ஒரு இதை கொண்டு வந்து சினோவை அடிக்கிறது, ஸ்டார்களை அடிக்கிறது, பளபளப்புகளை போடுறது, இப்படி பட்டாசு கொளுத்துறது, இதெல்லாம் தபதீர்.
இதெல்லாம் தேவையில்லாமல் செலவழிக்கிறது, பாவத்துக்கு செலவழிக்கிறது தபுதீர். அப்போ இந்த அதை பள்ளிவாசலுக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு நோன்பு வந்துட்டா தேவையில்லாத பல்புகளை போடுறாங்க. பள்ளிக்கு பெயிண்ட் அடிங்க, சுத்தப்படுத்துங்க, பள்ளிக்கு தேவையானதை செய்யுங்க. தேவையில்லாமல் ஒன்றை செய்யும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது வீண் விரயமாக என்ன செய்யுது, தபுதீராக போகுது. அப்படி செஞ்சால் அவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தான் இறைவனை நிராகரித்தவன், அவனுக்கு சகோதரர்களாக இருக்க போறீங்களா நீங்கள்? அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அராஃபினுடைய 31, 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சூரா இஸ்ராவினுடைய 26, 27வது வசனத்தில் அந்த தபீதரை பற்றி சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் சூரத்துல் ஃபுர்கான். இந்த ஃபுர்கானில் 67வது வசனம், அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் தர்மம் செய்தால், குடும்பங்களுக்கு செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். நல்லடியார்களை, சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையான அந்த இறை விசுவாசிகளை சொல்லும்போது வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, அவங்க செலவு செய்தால், குடும்பத்துக்காக கொடுத்தால் அல்லது தர்மம் செய்தால் வீண் விரயமாக கொடுக்க மாட்டாங்க. வீணாக எது கொடுக்கறது, வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. அதே நேரம் வலம் யக்துரு, உலோவித்தனமும் காட்ட மாட்டாங்க, கொடுக்கக்குள்ள கஞ்சத்தனமும் காட்ட மாட்டாங்க. அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருப்பாங்க. ஒக்கான பைன ذلك கவாமா, இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள்ங்கிறாங்க. இப்போ வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமும் காட்டிக்கிட்டு போகக்கூடாது. ரொம்ப கஞ்சத்தனம் காட்டினா அது இன்னொரு பெரிய ஒரு அழிவைத்தான் நமக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அப்போ வீண் விரயமும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது, இரண்டுக்கும் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு விருந்து கொடுக்குறோன்னா அது வீண் விரயம் இல்லாமல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சரி, இப்போ என்ன செய்யறோன்னா அதை பெருமைக்கு கொடுத்த போது வீண் விரயம் பெறும். இன்னொன்று கஞ்சத்தனம் காட்டுவாங்க, விருந்து கண்டு கூப்பிட்றாங்க, ஒன்றும் இல்லாமல் போய்த்தரும். விருந்து கண்டு கூப்பிட்டு கஞ்சத்தனம் காட்டி வந்தவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போய் இடையில திரும்பி போகிற ஒரு நிலை வந்துடப்படாது. அப்போ கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது, வீணாகவும் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இதில் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அதே சூரா அல் இஸ்ரா 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, உன்னுடைய கையை உலோபித்தனத்தால் உன் கழுத்தில் கட்டப்பட்டதை போல ஆக்கிடாத. விளங்கிட்டா? எப்போவுமே கொடுக்காம உலோபித்தனமாக இருந்துடக்கூடாது. ஒழுங்கா பிள்ளைகளுக்கும் கொடுக்கறதில்ல, வீட்டுக்கும் கொடுக்கறதில்ல, செலவுக்கு கொடுக்கறதில்ல, அவனும் ஒழுங்கா திங்கிறதும் இல்லை, உடுக்கிறதும் இல்லை. நல்ல வசதி இருக்கும், ஒழுங்கான சேட்டு வண்டி போட மாட்டான். நல்ல வசதி இருக்கும், ஒழுங்கான வாகனத்தை எடுத்து ஓட மாட்டான். நல்ல வசதி இருக்கும், அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கான வாகனம் இல்லை, அப்படியே இருப்பான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமையை பற்றி சொல்கிறாங்க. பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான்னு தடுக்கிறாங்க, பெருமை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் தன்னுடைய ஆடை நல்லா இருக்கணும்னு உடுக்கிறாரு, தன் செருப்பு நல்லா இருக்கணும்னு செருப்பு வாங்கி போகிறாரு, இது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது பெருமை இல்லை. அல் கிப்ரு பத்ருல் ஹக்கு வகமுத்துன் நாஸ், பெருமைங்கிறது உண்மையை மறைக்கிறது, அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறது தான் பெருமை. முன்னால் இருக்கிறவர் நம்மளை விட படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், நம்மளை விட வசதி இல்லாதவர் இருக்கலாம், அந்த மனுஷனை மதிக்கணும். மதிக்காட்டி பெருமை இருக்கின்ற அர்த்தம், பெரிய ஆளக்கா, இவெல்லாம் பெரிய ஆக்களா, இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி இப்படி நிற்கலாமா? அப்போ அடுத்தவனை மதிக்கலாமே, மதிக்கலாட்டி அவன்கிட்ட பெருமை இருக்கு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மனுஷன் என்று மதிக்கணும். அடுத்தது உண்மையை மறைக்கிறது. இப்போ உண்மையை மறைக்கிறேன்டாண்ணா, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், ஒரு 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 பிள்ளையான ஒரு 10 ரூபாவை கொடுத்துட்டேன், நீங்கள் மௌலவி அப்படி செஞ்சிட்டே, ஹதீஸில் அப்படி இல்லையே அப்படின்றோன்னே அப்போ அவமானமாக போகுது. பெருமை இருந்தால் தான் அவமானம் பெறும். பெருமை இல்லாட்டி அல்லாஹே நான் அப்படி செஞ்சுட்டேன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லையா, தவறாக செஞ்சுட்டேன்
அப்போ பெருமை இல்லை. அவர் பெரிய ஆலிமாக இருந்து சுட்டி காட்டினது பாமரனாக இருந்தாலும், அப்படியா ஹதீஸில் அப்படி இருக்குதுன்னு நான் தவறாக செஞ்சுட்டேன், நான் இனி பார்த்துக்கிறேன், ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்ட்டு போனால் பெருமை இல்லை. அவர் உண்மையை மறப்பார். எப்படி மறப்பார்? உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் எத்தனை கலை படிச்சிருக்கீங்க? 60 கலை படிச்சிருக்கீங்க. குர்ஆனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு குர்ஆன் விளங்குமா? சும்மா கதைக்கிறீங்களே. ஹதீஸை பற்றி தெரியுமா? அதெல்லாம் ஒரு ஹதீஸில் இருக்குதுன்னு மழுப்பிட்டு போகிறார் அவர். அப்போ பத்துருல் ஹக், உண்மையை மறைக்கிறார். அப்போ அதான் பெருமை. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அன்அமல்லாஹு அலா அப்திஹி நிஅமத்தன் ஃபயுஹிப்பு அயரா அஸர நிஅமத்திஹி அலைஹி. தனக்கு அல்லாஹ் ஒரு அருளை செஞ்சு அந்த அருளின் வெளிப்பாடு அவனிடத்திலிருந்து வெளிப்படுறதை பார்க்குறதுக்கு அல்லாஹ் விரும்புகிறான்றாங்க. எனக்கு அல்லாஹ் தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லா உடுக்கிறேன், எனக்கு அல்லாஹ் தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் செருப்பு வண்டி போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் தந்த வசதிக்கு நான் ஒரு வாகனம் வச்சுக்கிறேன். இது அல்லாஹ் விரும்புகிறான். எனக்கு நல்லா வசதிக்கும் போது நான் எதுக்கு நடந்து போகணும்? அல்லாஹ் தந்ததுக்கு ஏற்ப நான் உடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் செருப்பு வண்டி போட்டிருக்கிறேன். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அவனுடைய வசதிக்கேற்ற மாதிரி அவன் இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிங்கிறத நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, சூரத்துல் இஸ்ரா 29வது வசனம். உன்னுடைய கையை உலோபித்தனத்தால் உன் கழுத்தில் கட்டையதாக நீ ஆக்கிவிடாதே. வலா தபுசுதுஹா குல்லல் பஸ்த், நீ அப்படியே மொத்தமாகவும் கையை விரிச்ச கையாகவும் ஆக்கிடாத. ரொம்ப உலோபித்தனம் ஒன்றுக்கும் கொடுக்காம மிச்சமும் பிடிச்சிடாத. நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, பகலந்தைய வைத்தியம் திங்கிறாமன்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக செலவு செய்யாமல் ஒழுங்காக சாப்பிடாம அவன் பழசையெல்லாம் வச்சு தின்று அவன் என்ன கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இப்போ என்ன செய்கிறேன்டா, அவர் 1/2 கிலோ கொச்சிக்காக பண்ணுறது விலை குறைய போகுது, கொச்சிக்காய் கொஞ்சம் தானே தேவை, கடைக்கு பண்ணுற மாதிரி 1 கிலோ கொச்சிக்காக பண்ணுறது வேண்டி விட்ட வச்சுக்குவார். வச்சுட்டு இப்போ இன்றைக்கு சமைக்கிறதுக்கு என்னென்னா அதில் பழ கொச்சிக்காயெல்லாம் எடுக்கிறது, அண்ணா இன்னும் பழுதாகிறதுகளை எடுப்பார், எடுத்து அன்றைக்கு சமைப்பார். அடுத்த அன்றைக்கு திரும்ப கொஞ்சம் பழுதாகிறத எடுப்பார், அடுத்த அன்றைக்கு திரும்ப கொஞ்சம் பழுதாகிறத எடுப்பார். முழுக்க பழுதான தான் அவன் திங்கிறான். 1 கிலோ கொச்சிக்காயை முழுசாக வேண்டித்தான், வேண்டி ஒவ்வொரு நாளும் பழுதாகிறத பார்த்து எடுத்து திண்டுக்கிட்டே இருக்கிறான். இதுதான் பகல் என்ற வேலை. விலை குறைய போகுதுன்னு அண்டைக்கண்டை ஃப்ரெஷ்ஷாக வேண்டி அண்டைக்கண்டை திண்டுட்டு போ. இப்போ பழுதானத்தையே திண்டு கடைசியாக ஒரு வகுத்து வலி வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொட்டு ஒரு மூடை கொச்சிக்க வேண்டிடலாம். வழங்கிட்டா? அப்போ இந்த கஞ்சத்தனம் காட்டி கழுத்தில் கையை கட்டிடாத, நல்லா திண்டுட்டு போங்க. நல்லது ஃப்ரெஷ்ஷாக வேணுங்க, பழுதல் இல்லாத வேணுங்க, நோய் இல்லாத வேணுங்க, ஆரோக்கியமானதை வேணுங்க, தின்னுட்டு போங்க. அல்லாஹ் அருள் செஞ்சிக்கான், அல்லாஹ் சிறுசுக்கு அளிக்கிறான். இப்போ கஞ்சத்தனம் காட்டி இருக்கிறதுல ஆக விலை உரையத்தையும் கொஞ்சம் அரை பழுசுகளை அரை விலைக்கு விற்பான், அரை பழசுகள் கொஞ்சம் அரைவாசியை வெட்டி கழிக்கிற வெங்காயத்தை அது ஒரு மார்க்கெட் இருக்குது, அதில் போய் வேண்டுறது பழுதான உருளைக்கிழங்கு அதை பாதி விலைக்கு தரன்றான், அதை வேண்டிக்கிட்டு வருவார் இவர். கடைசியில் அவன் ஒழுங்காக தின்றும் இல்லை, ரசமாக தின்றும் இல்லை, கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவழிப்பான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உன் கழுத்தில் கையை கட்டிட்டு உலோபித்தனமாக இருக்காத, இன்னும் நீ என்ன செய்ய வேண்டாம், ஒலா தபுசுதுஹா குல்லல் பஸ்த், அப்படியே மொத்தமாக கையை விரிச்சு விட்றாத. அதுக்காக ரொம்ப ஓவராக கொண்டு போய் போகிறது. உதாரணமாக சாதாரணமான கடையில் அதே கரெக்டு ஒரு விலைக்கு இருக்கும், விளங்கிட்டா? அதை ஏசி போட்டு ஒரு மார்க்கெட் வச்சுருப்பான், ஏசி எல்லாம் போட்டு அதில் அதே கரெக்டு அன்றைக்கு வந்த கரெக்டு தான், அதுக்குள்ளே அந்த தொலியை தள்ளிக்கிட்டு போய் அதை பொலித்தீனில் பெக் பண்ணி அது இங்கிலீஷில் கதைச்சி வேண்டினா டபுள் விலை. இவருக்கு இந்த மார்க்கெட்டில் இறங்காது. ஒரு சிலருக்கு வந்து அதே துணி தான், இதே துணி தான் யார் 5 யார் 1000 ரூபான்னு விற்பான், அதில் எல்லாம் தரம் குறைவு. அதே துணியை கொண்டு போய் 3 யார் 1000 ரூபாய்க்கு வேண்டிக்கிட்டு போய் நாங்கள் குவாலிட்டியில் எல்லா குவாலிட்டியும் ஒன்று தான். அவன் ஏசி, வேலையிலான சம்பளம், அந்த லேபர் சார்ஜி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து விலை வச்சுருப்பான். இவன் பேமெண்ட்டில் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இப்படி என்ன இல்லை, தேவையில்லாமல் போட்டு செலவழிக்கிறதும் கூடாது. நல்லா தெரியுது ரெண்டும் ஒன்று தான், இது ரெண்டும் ஒன்றுனா வேண்டிட்டு போக வேண்டியதானே. அது அதில் எல்லாம் போய் நாங்கள் பண்ணுறதா, எங்களுடைய மதிப்பு என்ன, எங்களோட அந்தஸ்து என்ன, நாங்கள் அங்கே வேண்ட மாட்டோம், நாங்கள் ஸ்பெஷலாக இங்கே தான் வேண்டுவோம், ஆன்லைனில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் பேர்
ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுப்போம், நேரடியாக போய் வேண்ட மாட்டோம். அது வீட்டுக்கே வந்து அப்படியே கொரியலில் வந்து இறங்கும். இப்படி வீணாக போட்டு ஒரே அடியாக நீ என்ன செய்ய வேண்டாம், செலவழிக்கையும் வேண்டாம் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஃபதக்உத மலூமன் மஹ்சூரா, அந்த வீண் விரையை நீ செஞ்சிட்டேன்னு சொன்னால் நீ நிந்திக்கப்பட்டவராக துக்கப்பட்டவராக ஆகிவிடுவாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான். எனவே வீண் விரயம் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது, நடுநிலையை பேணணும். இந்த நோம்பில் கூடுதலாக இந்த சஹரு, இஃப்தார் ஃபங்க்ஷன், இந்த நிகழ்ச்சிகளில் கூடுதலாக வீண் விரயம் செய்கிறவங்க இருப்பாங்க. அப்படி வீண் விரயம் செய்யாமல் நாங்கள் பேணுதலாக இருக்கணும், தர்மங்கள் செய்யணும். அந்த வீணாக போகிறத யாருக்காவது பிரயோசனப்படுற அளவுக்கு கொடுக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவியரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.